அண்மை செய்தி. நீட் தேர்வு விவகாரத்தில் பொய் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் இவன். நீட் தேர்வு அச்சத்தின் காரணமாக சென்னையில் தர்ஷினி என்கிற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் நீட் என்கிற தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி தமிழ்நாடு மக்களினுடைய மருத்துவ கனவை சிதைத்திட அடித்தளம் இட்டதோடு அல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பச்சை பொய்யை சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு நீட் தேர்வு காரணமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 ஆண்டிலிருந்து தற்போது வரை 19 பேர் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதை வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். செப்டம்பர் 2021 தனுஷ், சௌந்தர்யா, கனிமொழி, அக்டோபர் 2021 அனு கீர்த்திவாசன், நவம்பர் 2021 சுபாஷ் சந்திரபோஸ், ஜூன் 2022 தனுஷ், ஜூலை 2022 முரளிகிருஷ்ணா, நிஷாந்தி, ஆகஸ்ட் 2022 பிரித்திஸ்ரீ, செப்டம்பர் 2022 லட்சுமண ஸ்வேதா, ராஜலட்சுமி, மார்ச் 2023 சந்துரு, ஏப்ரல் 2023 நிஷா, ஆகஸ்ட் 2023 ஜெகதீசன், டிசம்பர் 2023 ஆகாஷ், அக்டோபர் 2024 புனிதா, மார்ச் 2025 இந்து, இன்றைக்கு தர்ஷினி என்று இந்த பட்டியல் நீள்வதை அவர் வேதனையோடு பதிவிட்டிருக்கிறார். இந்த 19 மாணவ செல்வங்களுடைய உயிர்களுக்கும் திரு ஸ்டாலின் சொல்ல போகும் பதில் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் ஆதாயத்திற்காக சொன்ன பெரும் பொய்யால் உங்களில் கைகளில் சேர்ந்து கொண்டே இருக்கும் இரத்த கரைகளை எப்படி துடைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டிருக்கக்கூடிய அவர், மாணவி தர்ஷினி மரணத்திற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசே முழு பொறுப்பு என்றும், எனவே நீட் தேர்வு நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள், மாணவர்களை ஏமாற்றாதீர்கள் திரு ஸ்டாலின் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவ செல்வங்களே, எதற்காகவும் உங்கள் இன்னுயிரை இழக்க துணியாதீர்கள். வாழ்க்கை பெரியது, உலகம் பெரிது, வாழ்ந்து சாதிக்க வேண்டுமே தவிர செத்து விடக்கூடாது. நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு எப்போதும் முன் செல்லுங்கள், வெற்றி நிச்சயம் உங்களை வந்து சேரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வின் காரணமாக நீட் விலக்கின் ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று பொய்யான வாக்குறுதிகள் சொன்னதால் இன்றைக்கு 19 மாணவர்களுடைய இன்னுயிரை இழந்திருப்பதாகவும், குறிப்பாக கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிளாம்பாக்கம் அருகே 4 வருடமாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி இன்றைக்கு ஊரப்பாக்கம் சாஸ்திரி பவனில் வசித்துபவர் செல்வராஜ் மற்றும் அவருடைய மனைவி தேவி இவர்களுடைய ஐயஞ்சேரி பகுதியிலுடைய ஒரு கடை நடத்தி வரக்கூடிய ஒரு சாதாரணமான அந்த மக்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய தேவதர்ஷினி இன்றைக்கு முகப்பேர் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் கடந்த 2021 முதல் 12ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறார். மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு நீட் தேர்வு எழுதி அவர் வந்துள்ளார். போதிய கட் ஆஃப் இல்லாததால் அவர் வீட்டில் இருந்து கொண்டே நீட் தேர்வுக்கு படித்துக் கொண்டு வந்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு சென்னை அண்ணா நகர் பகுதியிலே தனியார் நிறுவனத்திலே அவர் படித்து ஆன்லைனில் பண்ட விண்ணப்பம் செய்து பயிற்சி பெற்று வந்த அவர் இப்பொழுது மீண்டும் தோல்வியடைந்த காரணத்தினால் இன்றைக்கு மன உளைச்சலாகி கிளாம்பாக்கம் பகுதியிலே அவர் இன்றைக்கு உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிப்பதை அவருடைய குடும்பத்தினரோடு அதிமுக பொதுச் செயலாளர் நிகழ்ச்சியோடு பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.